ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஆட்டோமேட்டில் எப்படி வந்து டேட் அண்ட் டைம்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு நியூ ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ளோ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வித் டேட் அண்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ குயிக்காக மென்ஷன் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் கிரியேட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ வந்து கோட் எடிட்டர் விண்டோவில் ஓப்பன் ஆகிடும். ஒன்ஸ் ஓப்பன் ஆனதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டேட் அண்ட் டைம் அந்த குரூப் இருக்கும். ஸோ அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆக்ஷன்ஸ் தான் கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்காங்க பவர் ஆட்டோமேட்டில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெட் கரண்ட் டேட் அண்ட் டைம். ஸோ அந்த ஆக்ஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோடனே நமக்கு செலக்ட் பேராமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் டேட் ஒன்லின்னு இருக்குது. ஸோ நான் டேட் அண்ட் டைம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஜோனில் வந்து சிஸ்டம் டைம் ஜோன், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் டைம் ஜோன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டம் டைம் ஜோன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஸோ கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள் ப்ரொடியூசரில் வந்து கரண்ட் டேட் அண்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வேரியபிள் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கரண்ட் அண்ட் டேட் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக டிஸ்பிளே மெசேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ சர்ச் பண்ணிவிட்டு அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கான வேரியபிள் இன்செர்ட் பண்ணிக்கிறேன், கரண்ட் டேட் அண்ட் டைம். ஓகேங்களா, ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ ரன் கொடுக்குறேன். ஸோ ரன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து சிஸ்டத்தில் இருக்கிற டேட் அண்ட் டைம் வந்து நமக்கு பிக்கப் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டேட் அண்ட் டைமுக்கான அந்த குரூப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, சாரி, ஃபைன் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்தேன். ஓகே, ஓகே, ஸோ இப்போ வந்து கெட் கரண்ட் டேட் அண்ட் டைமே வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக் டைம் ஜோன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் கிளிக் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரி அண்ட் ரீஜியன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து இந்தியாவுக்கான கண்ட்ரி அண்ட் ரீஜியன் பார்க்குறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக வந்து கொல்கத்தா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ரீஜியன் வந்து இங்கே இல்லை. ஸோ சம்மந்தமே இல்லாதது தான் இருக்குது. ஸோ அது கிறிஸ்மஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் டேட் டைம் வந்து கிடைக்குது. ஓகேங்களா, டேட் வந்து மேட்ச் ஆகுது, பட் டைம் வந்து மேட்ச் ஆகலை. ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டைம் ஜோனுக்கே மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஜோன் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு டேட் டைம் சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ அதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் டைம் வேரியபிள் நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டேட் டைம் வேரியபிள் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸோ வந்து ஆடுங்கிறதுல வேல்யூ வந்து 1 என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, டைம் யூனிட்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ டேஸ், மந்த், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்ஸ், செகண்ட், மினிட், ஹவர்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்டட் டேட்னு சொல்லிட்டு நமக்கு வேரியபிள் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பாக்ஸில் ஆட் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ரிசல்டட் டேட் வந்து இன்செர்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ சேவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஓகேங்களா, ஏன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுடில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். ஓகே, சேவ் ஆனதும் ரன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ரன் கொடுத்தோடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டே வந்து இன்க்ரீஸ் ஆகி வரும். அதாவது 2லேருந்து 3க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1 மந்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்காக மந்த் ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 எலிமெண்ட் இருக்குது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி. ஸோ நான் இப்போ வந்து மந்த்ஸ் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மந்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், டேட் வந்து சேமாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து மந்த் வந்து 9 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவர், மினிட், செகண்ட் எல்லாமே சேமாக இருக்குது. ஓகேங்களா, ஒன்லி மந்த் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஆக்ஷன் பார்த்துடலாம். ஸோ அடுத்த ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் டேட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா, அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ சப்ராக்ட் டேட்ஸ்க்கு வந்து நமக்கு 2 டேட் தேவைப்படும், ஒரு ஹையர் டேட், ஒரு லோவர் டேட். ஹையர் டேட்டில் வந்து லோவர் டேட் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ பண்ணால் நமக்கு வந்து டைம் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் ரிசல்டட் டேட் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ரிசல்டட் டேட் எடுத்துக்கிறேன்.
ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட் அண்ட் டைம். ஓகேங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா கெட் டிஃபரன்ஸ் இன் டேஸில் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட், ஹவர், மினிட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ். ஓகேங்களா. டேஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ நமக்கு கிடைக்கிற வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பாக்ஸில் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு என்ன வேல்யூஸும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 31 டேஸ் கிடைக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 1 மந்த் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 31 டேஸ் கிடைக்குது. ஏன்னா ஆகஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 31 டேஸ். ஓகேங்களா. ஸோ அதனால் எக்ஸாக்டாக எனக்கு அந்த டேட் கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவர்ஸில் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா. 31 இன்ட்டு 24 ஹவர்ஸ். ஓகேங்களா. ஸோ அது நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 700 சம்திங் வரும். எஸ், 744 ஹவர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் டேட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ அடுத்த ஆக்ஷன் நம்ம பார்த்துடலாம். ஸோ அடுத்த ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டெக்ஸ்ட் டேட்டா டைப் எடுக்கும்போது இந்த கன்வெர்ட் டேட் அண்ட் டைம் வந்து ஸோ லேட்டர் ஆன் வீடியோவில் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து இப்போ நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேட் டைம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டைம் டு டெக்ஸ்ட்னு இருக்குது. ஸோ நான் இந்த ரெண்டு ஆக்ஷன்ஸும் பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேட் டைம் வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கான வேல்யூ வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் டு கன்வெர்ட்னு கேட்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் இருக்கிற டேட் மாதிரியே நான் என்டர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் இன்புட் கொடுத்துக்கலாம். ஸோ 08, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே வந்து பார்த்தீங்கன்னா 01 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. 1 டே ப்ரீவியஸாக. ஓகேங்களா. ஸ்லாஷ் 222 2022. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். 25 ஹவர்ஸ் மென்ஷன் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் தான் நமக்கு இருக்குது, பட் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் டூ மினிட் 2 செகண்ட் 2 கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ அதுக்காக தான் 25னு மென்ஷன் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடட் டெக்ஸ்ட் வேல்யூ கான் பி கன்வெர்ட் இன்டு வேலிட் டேட் டைம் சொல்லுது. ஸோ ஏன்னா 24 ஹவர்ஸ் தான் நமக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த எரர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணோன்னா ஸோ இந்த எரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணுறேன். 21 ஹவர்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டேட் இஸ் ரெப்ரசன்டட் இன் கஸ்டம் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. நான் அதை எனேபிள் பண்ணுறேன். ஸோ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டம் ஃபார்மேட் என்டர் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அந்த கஸ்டம் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் ஃபார்மேட் வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. பண்ணிவிட்டு சேவ் கொடுத்து ரன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே அந்த எரர் வராது. ஓகேங்களா. ஸோ அந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பட் இது ப்ரொடியூஸ் பண்ணுற வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பாக்ஸில் நான் ஆட் பண்ணல. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஆல்ரெடி இருக்கிறது டெலீட் பண்ணிடுறேன், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸஸ் டேட் டைம். ஸோ அதை வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ரன் பண்ணும்போது நான் என்டர் பண்ண அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைமாக மாறிடுச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஹவர்ஸ் பிஎம் மாறிடுச்சு. பட் நான் 21 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருந்தேன். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம் அண்ட் பிஎம் ஹவர்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் ஆகிட்டு நமக்கு வந்து காமிக்குது. ஓகேங்களா. அதாவது சிஸ்டம் ஃபார்மேட்க்கு வந்து நமக்கு காமிக்குது. ஓகே. ஸோ அடுத்த ஆக்ஷன் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் டேட் டு டெக்ஸ்ட். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட் டு யூஸ்ன்னு இருக்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ப்ரீ டிஃபைன்டு வந்து ஃபார்மேட் இருக்குது. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள்ங்கிற ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்மளால் விசிபிள் பண்ணிக்க முடியுது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஓகேங்களா. நான் ஒவ்வொன்றுத்தையாக செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா. பட் ஆனால் நான் வந்து கஸ்டம் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கஸ்டம் ஃபார்மேட் வந்து நம்ம ஓனாக வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் டி நான் 1 டைம் என்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேட் காமிக்குது. ஸோ 2 டைம்ஸ் பண்ணும்போது 2 டிஜிட் டேட் காமிக்குது. ஓகேங்களா. 3 டைம்ஸ் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டேன்னு மாறிடுச்சு. ஓகேங்களா.
ஓகேங்களா. அடுத்து வந்து மந்த்க்கு வந்து எம்ன்னு என்டர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகேங்களா. அதாவது கேபிட்டல் எம். ஓகேங்களா. ஸ்மால் எம் வந்து பார்த்தீங்கன்னா மினிட்ஸ். ஓகேங்களா. 3 டைம் என்டர் பண்ணனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கேரக்டர் உள்ள மந்த் நேம் வரும். அதே 4 டைம் என்டர் பண்ணனா ஃபுல் கேரக்டர் வரும். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் என்டர் பண்ணுறேன் மந்த்க்கு. ஓகேங்களா. ஸோ பட் நான் வந்து 3 கேரக்டரே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம் டெலீட் பண்ணிடுறேன். அடுத்து இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய், ஸ்மால் லெட்டர் ஒய். ஓகேங்களா. 3 டைம்ஸ் என்டர் பண்ணால் ஃபுல் லென்த் வந்து இயர் வரும். இதே 2 டைம்ஸ் பண்ணால் லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் நமக்கு வரும். ஓகேங்களா. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 22 இயர் நடக்குது. ஸோ 22ங்கிறது மட்டும் வரும். ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் இல்லாமல் ரன் ஆகுது. பட் ஆனால் இதுக்கான வேரியபிள் வந்து நான் ஆட் பண்ணல. இது ப்ரொடியூஸ் பண்ணுற வேரியபிள். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்மேட்டட் டேட் அண்ட் டைம் சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. ஃபார்மேட்டட் டேட் அண்ட் டைம். ஓகேங்களா. அதை இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இன்செர்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ ரன் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபார்மேட்டட் நம்ம என்ன கஸ்டம் ஃபார்மேட் கொடுத்தோமோ அதுக்கான வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம கஸ்டம் ஃபார்மேட் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. இந்த கஸ்டம் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. அதுக்கான லிங்க் வந்து இருக்குது. ஸோ எப்படி கஸ்டம் ஃபார்மேட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேங்களா. ஸோ அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கோடுக்கான டிஸ்கிரிப்ஷன் இங்கே ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கான அவுட்புட் என்னவும் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பேஜில் லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து கஸ்டம் ஃபார்மேட் வந்து எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்படி கஸ்டம் ஃபார்மேட் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த டேட் அண்ட் டைம்க்கான ஆக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனில் டேட் அண்ட் டைம் வந்து கம்பேர் பண்ணணும்னா நம்ம வந்து அது டேட் அண்ட் டைமில் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை நம்பரோ இருந்தால் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ ஒரு இஃப் கிளாஸ் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து கம்பேர் பண்ணிக்கிறேன். கரண்ட் டேட் அண்ட் டைம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கிரேட்டர் தென் கொடுத்துட்டு ஸோ அதை விட கம்மியான ஒரு டேட் அண்ட் டைம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்டஸ் டேட் ஃபார்மேட்னு இருக்குது. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்லேருந்து டேட்டா கன்வெர்ட் பண்ண ஒரு வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனில் அதை நான் கம்பேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இஃப் பிளாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் பாக்ஸ் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெக்ஸ்டஸ் ஸ்டேட் வந்து ஸ்மால் வேல்யூங்கிறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் பிளாக்குள்ளே போகுது. ஓகேங்களா. அதுவே கிரேட்டர் தென்னா வந்து நமக்கு வந்து போகாது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8/1 தான் கொடுத்துருக்கேன். கரண்ட் டேட் வந்து இப்போ நான் 2. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு மாற்றிக்கிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பாக்ஸ் வந்து நமக்கு வராது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்புட் பண்ண வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3, கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா. ஸோ இப்படி வந்து நம்ம இந்த டேட் அண்ட் டைம் கன்வெர்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி யூசேஜ் நமக்கு இருக்குது. ஃபைல்லேருந்து நம்ம கிரியேட்டட் டேட், மாடிஃபைட் டேட் கம்பேரிசன் பண்ணுறதுக்கு இந்த லாஜிக் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.